வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கையுடன் ஜனனி விநாயகமூர்த்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க முடியாது, இந்தியா திட்டவட்டம். சங்கிலிய மன்னனின் புதிய சிலை திறந்து வைப்பு. மற்றுமொரு சன்சி கப்பல் அகதி நாடு கடத்தல். இனி விரிவான செய்திகள். MV சன்சி கப்பல் மூலம் கனடாவை சென்றடைந்த இலங்கை அகதிகளுள் யுத்த குற்றம் புரிந்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மற்றுமொரு இலங்கையரை நாடு கடத்துமாறு கனடா உத்தரவிட்டுள்ளது. கனடாவில் தடை செய்யப்பட்டுள்ள இயக்கமான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் நாடு கடத்தப்படவுள்ள இலங்கையர் உறுப்பினராக இருந்துள்ளதாக கனடா அறிவித்துள்ளது. வடக்கில் தமிழீழம் கோரி தமிழீழ விடுதலை புலிகள் 30 வருட காலமாக ஆயுதம் ஏந்தி போராடினர். இந்த போராட்டமானது கடந்த 2009ஆம் ஆண்டுடன் முடிவுக்கு வந்தது. புலிகள் இயக்கத்துடன் சேர்ந்து குறித்த இலங்கையர் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டதாக கனேடிய குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. சுமார் 492 இலங்கை அகதிகளை ஏற்றிய 59 மீட்டர் நீளமுடைய சன்சி கப்பல் தாய்லாந்து விக்டோரியா வழியாக பிரிட்டிஷ் கொலம்பியாவை சென்றடைந்தது. இவ்வாறு சென்றவர்களில் பலர் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர்கள் என கனேடிய அரசாங்கம் சந்தேகிக்கிறது. இதன்படி கனேடிய பாதுகாப்பு பிரிவினர் நடத்திய விசாரணைகளின் அடிப்படையில் இதுவரை 6 சன்சி கப்பல் அகதிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். மேலும் 8 இலங்கை அகதிகளை கனடா தடுத்து வைத்து விசாரணை செய்து வருகிறது. இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க முடியாது என இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இந்திய பிரதமரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேற்றைய தினம் சந்தித்து முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை மீது பொருளாதார கட்டுப்பாடு விதிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கு பதிலாக சீன பொருளாதார நடவடிக்கைகள் இலங்கையில் பலம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் என இந்திய பிரதமர் கூறியுள்ளார். இதேவேளை இந்திய மீனவர்களை தாக்குவதற்காக இலங்கை கடற்படைக்கு சீனா ஏற்கனவே உதவிகளை வழங்கி வருவதாகவும் இந்தியாவை விட பாகிஸ்தான் இலங்கை உறவு சிறப்பாக காணப்படுவதாகவும் வைகோ இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளான பேரறிவாளன் மற்றும் நளினி ஆகியோரின் வழக்கு குறித்து கவனம் செலுத்துமாறும் வைகோ மன்மோகன் சிங்கிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்படி வழக்கு குறித்து உள்துறை அமைச்சருக்கு அறிவித்து கவனம் செலுத்துமாறும் கூறுவதாக மன்மோகன் சிங் உறுதியளித்துள்ளார். இந்த சந்திப்பின் பின் வைகோ இந்திய உள்துறை அமைச்சர் பி சிதம்பரத்தினை சந்தித்து கலந்துரையாடியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. புத்தளம் நகரத்தில் இன்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. முன்னாள் கிராம நிர்வாக அதிகாரியும் சமூக ஆர்வலருமான பட்டாணி ராசிக்கின் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. பட்டணி ராசிகானின் ஜனாசா இன்று பகல் லுஹுர் தொழுகையை தொடர்ந்து சமீரகம பாடசாலை மைதானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று புத்தளம், பாலாவி, மதுரங்குழி உள்ளிட்ட பிரதேசங்களில் பூரண கடையடைப்பு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இன்று காலை முதல் புத்தளம் நகரம், தில்லையடி, பாலாவி மற்றும் மதுரங்குழி நகரங்களில் சகல வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்தன. புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு கடையெல்லாம் எல்லாம் கடையெல்லாம் மூடிக்காங்க. கல்பிட்டியில, புத்தளம், மதுரங்குழி ஊர்ல எல்லா கடையும் மூடிக்காங்க. பட்டாசி ராசிகானின் படுகொலையை கண்டித்தும் அவரது மறைவுக்கு அனுதாபம் தெரிவித்தும் பல்வேறு பதாதைகளும் பல இடங்களில் தொங்கவிடப்பட்டிருந்தன. முச்சக்கர வண்டிகள், வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களிலும் வெள்ளை மற்றும் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டுள்ளதை காண முடிந்தது. யாழ் முத்திரை சந்தையில் பொன்மஞ்சள் வர்ணத்துடன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழர் வரலாற்றில் தனியிடம் பிடித்த யாழ்ப்பாண ராச்சியத்தின் இறுதி மன்னன் சங்கிலியனின் சிலை புதிதாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சங்கிலிய மன்னனின் வாள் ஏந்திய சிலையை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று காலை திரைநீக்கம் செய்து வைத்தார். நல்லூரை தலைநகரமாக கொண்டு யாழ்ப்பாணம் ராஜதானியை ஆட்சி செய்த கடைசி அரசனான சங்கிலி மன்னனின் புனரமைக்கப்பட்ட சிலை உயிரோவிய உருவச் சிலை திறப்பு விழா என்ற தலைப்பில் இன்று இடம்பெற்றது. யாழ் மாநகர சபை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. யாழ் மாநகர முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராசாவின் தலைமையில் ஆரம்பமாகிய நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியர் புஷ்பரட்னம் நினைவுரை வழங்க அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதம விருந்தினர் உரையை நிகழ்த்தினார். சங்கிலிய மன்னனின் உருவச்சிலை திறப்பு நிகழ்வில் யாழ் அரசாங்க அதிபர் இமெல்லா சுகுமார், யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். எனினும் யாழ் மாநகர சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்நிகழ்வை புறக்கணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
உதயன் செய்தி ஆசிரியர் ஞா குகநாதன் தாக்கப்பட்டது தொடர்பிலான முதலாவது விசாரணை அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் NK இலங்ககோன் ஜனாதிபதியிடம் குறித்த விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் பந்துல ஜெயசேகர தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். உதயன் பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் தனது அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை கடந்த 29ஆம் திகதி இரவு மர்ம நபர்களால் தாக்கப்பட்டார். தாக்குதலில் பலத்த காயமடைந்த அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். தமிழ் மக்கள் தமது உரிமைகளை வென்றெடுப்பதற்கு போராடுவதை தான் அனுமதிப்பதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவிக்கின்றார். ஆனால் அதற்கென கடைபிடிக்கும் தீவிரவாத செயற்பாட்டு போக்கை தான் அனுமதிக்கப் போவதில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்கள் தமது உரிமைகளை வென்றெடுக்க மேற்கொள்ளும் போராட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கென அவர்கள் பயன்படுத்தும் ஆயுதமான தீவிரவாதத்தை நான் நிராகரிக்கிறேன். பல போராட்டங்கள் பேச்சுவார்த்தைகள் மற்றும் அறிவாற்றலால் இன்று வெற்றி பெறுகிறது. தீவிரவாதம் நிறைவடைந்தது. ஆனால் உங்கள் போராட்டம் அறிவு ரீதியில் தொடரும். இன ரீதியில் பாடசாலைகள் பிரிக்கப்பட்டதால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டதாக இங்கு ஒருவர் கூறினார். எதிர்காலத்தில் மக்கள் இனபேதமின்றி ஒன்றிணைந்து வாழ்ந்து தமது பிராந்தியத்திற்குள் அதிகாரங்களை பகிர்ந்து வாழ திட்டம் திட்ட வேண்டிய காலம் வந்துள்ளது. சந்திரகாந்தன், முரளிதரன் போன்று மேடைகளில் ஏறி உங்கள் உரிமைக்காக அரசுடன் போராட முடியும். அப்படி போராடி சத்தமிட்டால் உங்கள் வயிறு நிறைந்து விடாது. அதனால் அரசுடன் இணைந்து பொருளாதார உரிமையை வென்று பின் அரசியல் உரிமையையும் வென்றெடுக்க செயற்பட வேண்டும். இலங்கையை இரண்டாக பிரிக்க வெளிநாட்டு சக்திகள் தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பேராசிரியர் நந்ததாச கோத்தாகொட நினைவு தின நிகழ்வில் உரையாற்றிய போதே பாராளுமன்ற உறுப்பினர் இதனை குறிப்பிட்டார். தேசிய மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்கத்தை புறந்தள்ளிவிட்டு சர்வதேசத்துடன் தொடர்புகளை பேணுவது சிறந்த முறையல்ல. அபிவிருத்தி, நிர்மாணம் என்பவற்றை காட்டி வடக்கு கிழக்கு மக்களை மகிழ்ச்சியடை செய்யலாம் என்பது மாயமாகிவிடும். அதற்கு அப்பால்பட்ட தொகை பிரச்சனைகள் அவர்களுக்கு உண்டு. 194 நாடாக அது பிரிந்து செல்லும் என ஐக்கிய நாடுகள் சபையும் பிரபல சர்வதேச அரசுகளும் இதுவரையில் கணித்து முடித்துவிட்டன என்பதை நிரூபிக்க ஆதாரங்கள் உண்டு. தற்போது இலங்கையில் நிலவும் அரசியல் சூழ்நிலை மற்றும் இலங்கை மீதான சர்வதேசத்தின் பார்வை இன்று போல தொடர்ந்து நீடித்தால் உலகின் 194 நாடு இலங்கை இரண்டாக பிரிந்தே உருவாகும் என்பதை தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி அல்லாவிட்டால் சீனாவின் காலனித்துவ நாடாக நாம் மாற வேண்டி வரும். வீதி புனரமைப்பு என்ற பெயரில் அரசாங்கம் பொதுமக்களை கடனாளிகளாக மாற்றி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலையானது இலங்கையை ஆசியாவின் ஊழல் மிக்க நாடாக மாற்றுவதற்கு வழி செய்யும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மின்சாரம், நீர், விமானம் உள்ளிட்ட 5 துறைகளில் ஆசியாவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தப் போவதாக கடந்த காலங்களில் குறிப்பிட்டனர். இது ஆசியாவின் ஆச்சரியமல்ல. நாடு இன்று ஊழல் ஆச்சரியத்தை கண்டுள்ளது. இலங்கையை ஆச்சரியமாக்க முயலும் இந்த அரசு ரயில் பாதை புனரமைப்புகளை வெளிநாடுகளுக்கு வழங்கியுள்ளது. பாரிய கடன் வாங்குகிறது. நமது மக்களுக்கு இது தெரிவதில்லை. பாதை அமைக்கவே என அரசாங்கம் கூறுகிறது. தமது கிராமம் காப்பட் பண்ணப்படுவதாக மக்கள் பார்த்துக் கொண்டுள்ளனர். ஆனால் பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்கள் தொடர்பில் இன்றும் 10-12 வருடங்களில் மக்கள் வரலாற்று பாடம் கற்றுக்கொள்வர். காரணம், தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் கடனாளியாக மாறியுள்ளனர். இந்த நாட்டை ஆசியாவின் ஆச்சரியமாக அமைக்கப்படும் ஒவ்வொரு வீதியும் பாலமும் நாட்டு மக்கள் கடனாளிகளாக மாறியுள்ளனர். நாட்டை இந்நிலைக்கு கொண்டு வந்துள்ளனர். A9 வீதியின் மதவாச்சி நகருக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை 5 மணியளவில் இவ்விபத்து இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மதவாச்சி நகரின் நுதுரு இசின்பெஸ்கல வகாரைக்கு அருகில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த நாளாந்த சொகுசு பஸ் வீதி ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் ஒன்றுடன் மோதி விபத்திற்குள்ளானதில் பஸ்ஸின் சாரதியும் மற்றொரு பயணியும் உயிரிழந்துள்ளனர்.
பஸ்ஸின் சாரதியும் மற்றொரு பயணியும் படுகாயமடைந்த நிலையில் மதவாச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தின் போது பஸ்ஸில் 20 பயணிகள் இருந்துள்ளதோடு சாரதிக்கு நித்திரை வந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக மதவாச்சி போலீசார் குறிப்பிட்டனர். காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலையின் 21வது வருட நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. காத்தான்குடி பள்ளிவாசல்களில் கடந்த 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி துப்பாக்கிதாரிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தின் 21வது நினைவு தினம் இன்று காலை முதல் அந்த பிரதேசத்தில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இன்று காலை முதல் பள்ளிவாசல்களில் விசேட துவா பிரார்த்தனைகளும் சமய நிகழ்வுகளும் இடம்பெற்றன. காத்தான்குடி பள்ளிவாயல் படுகொலை சம்பவத்தில் 103 பேர் கொல்லப்பட்டு 268 பேர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழ்ச் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். This is Ada Derana, Sri Lanka's prime time news bulletin.